அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்பொழுது நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. அண்ணாமலை தொடர்ந்து அவதூறு கருத்துக்கள், அவதூறு பேச்சுகள் பேசி வருகிறார். அதிமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவுடைய தலைவர்களுக்கு எதிராகவும். இதற்கு அதிமுக சார்பாக கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் கருத்து சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய பார்வை? நேற்றுக்கே இது குறித்து நம்முடைய நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு கடுமையான கண்டனத்தை கழகத்தின் சார்பில் தெரிவித்தோம். அண்ணாமலையை பொறுத்தவரையில வாய்க்கு வந்தபடி கிறுக்குத்தனமா பேசுறது ஒரு அரசியல் கத்துக்குட்டி. அரசியலே தெரியாது, தலைவர்களுடைய அந்த வரலாறு தெரியாது. ஏன்னா வாய்க்கு வந்தபடி பேசி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிக்கிற மாதிரி ஒரு ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட ஒரு புரட்சி தலைவருடைய வழியில், அதாவது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற அந்த திராவிட கோட்பாட்டின் அடிப்படையில் பொற்கால ஆட்சி தந்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில எல்லா சமுதாய மக்களுக்கு எல்லா நன்மையும் செய்து, குறிப்பாக பாபர் மசூதி அந்த காலகட்டத்தில் 96 ஆண்டு காலகட்டத்தில் அம்மா அன்றைக்கு முதலமைச்சர். அன்னைக்கு பாபர் மசூதி வடக்கே இடிக்கப்பட்ட போது கூட இந்தியா முழுக்க ஒரு கலவரம் ஏற்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கலவரம் கூட ஏற்படாமல் நம்முடைய இந்துவாக இருந்தாலும் சரி, நம்முடைய இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று அனைத்து தரப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ததோடு மட்டுமில்லாமல் பக்கத்து மாநிலங்களுக்கும் சரி காவல்துறை அனுப்பி அங்கும் அமைதி நிலைநாட்டுவதற்குரிய அந்த உறுதியை அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். அப்படி ஒரு ஒன்றுபட்ட சகோதரர்களாக வாழுகின்ற ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற அடிப்படையில ஒரு ஒற்றை மதவாத தலைவர் போல சித்தரிக்கின்ற இந்த அவதூறு பரப்புகின்ற அண்ணாமலைக்கு எங்களுடைய கடும் கண்டனத்தை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் சரி ஏகப்பட்ட நன்மைகள், குறிப்பாக ரமலான் நோன்பு திறக்கின்ற அந்த நிகழ்ச்சி கஞ்சி தயாரிக்க அரிசி வழங்கும் திட்டத்தை அம்மா தான் கொண்டு வந்தாங்க. அதே போல இஸ்லாமிய கிறிஸ்துவ பெருமக்கள் ஜெருசலேம் போகின்ற அந்த உன்னதமான திட்டத்தை இந்தியாவில் எந்த ஒரு ஆட்சியும் கொண்டு வரல, அம்மாவுடைய அரசு தான் இன்னைக்கு அம்மா தான் கொண்டு வந்தாங்க. இப்படி எல்லோருமே எல்லா மதத்தையும் போற்றக்கூடிய, எல்லா மொழி பேசக்கூடிய போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக உள்ள இது புரட்சி தலைவர் அம்மா அவர்களை ஒற்றை மத தலைவராக இன்றைக்கு சித்தரிப்பது என்பது எங்களுடைய ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற அளவுக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் சொன்னால் நிச்சயமாக அதற்கு எதிர்வினையை அண்ணாமலை சந்திக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படும். எனவே அரசியல் ஒரு மெச்சூரிட்டி இல்லாம, அரசியலே தெரியாத, அரசியல் வரலாறு தெரியாத அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி. இது இனிமேலாவது வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தா நல்லது. திரு ஜெயக்குமார், அதிமுக மற்றும் அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்கள், தற்பொழுது இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிமுக பற்றி திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாகவே களங்கம் விளைவிக்கும் வகையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது பேசி வருகிறார். இதற்கு அதிமுக தரப்பில் இருந்தும் சரி, நீங்கள் உங்களுடைய தரப்பில் இருந்தும் சரி கடும் கண்டனங்கள் தெரிவித்து வரீங்க. இந்நிலையில பாஜக தரப்பில் இருந்து இருக்க எந்த நடவடிக்கை எடுத்த பாடில்லை. இது மட்டும் இல்லாம தான் ஒரு லைம்லைட்ல இருக்கணும், அதனால அதிமுகவை இந்த மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரா? நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, அவரை பொறுத்தவரை ஒரு விளம்பர மேனியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேனியா இருக்கும் இல்லையா? அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு விளம்பர மேனியா. அதாவது விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. அது போல உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது. இது ஒண்ணுமே இல்லாத ஒரு சரக்கு இல்லாத ஒரு நபர் இவர். அப்படிப்பட்டவர் தன்னை ஒரு முன்னிலைப்படுத்திக்கணும், தமிழ்நாடு அரசியல எப்போதுமே ஒரு பேசு பொருளா இருக்குன்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான அந்த கருத்துக்களை அவர் அவ்வப்போது யோசித்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குண்டான அந்த ஒரு ஒரு தகுந்த பதிலடி அவர் எதிர்பார்க்கிறதை காட்டில் அதிகமான அளவுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நாங்களும் தயாரா இருக்கோம். அதனால சும்மா இது போல ஒரு வீணான சீண்டி பார்க்கின்ற அந்த வேலையை செஞ்சா கண்டிப்பா அதற்குரிய பலனை நிச்சயமா அண்ணாமலையும் சரி அவருடைய கட்சியும் நிச்சயமா அதனுடைய பலனை அனுபவிக்கும். திரு ஜெயக்குமார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.